இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுளுடைய கருணை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். நிறைய பேர் இந்த கடவுளுடைய கருணையில விரக்தி அடைஞ்சதுனாலதான் இந்த மார்க்கத்தை விட்டே அவங்க வெளியில போயிடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கடவுளுடைய கருணை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவங்கள்ட்ட நான் பேசின வரைக்குமே அதுல விரக்தியின் காரணமாகத்தான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அல்லது சரணடைதல்லையே இருந்தாலுமே கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பெரிய பற்றுதல் இல்லாம இருப்பாங்க. அதுல இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தோம்னா விரக்தியாதான் இருக்கு. ஆக்சுவலா கடவுளுடைய கருணை அப்படிங்கிறது அவர் அனைத்து கருணைகளையும் உடையவருங்கிறார். அது இப்ப கருணைனா ஒரு விஷயத்துல மட்டும் கருணை இல்ல, பொருளாதார பலம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல மட்டும் கருணை இல்ல. கருணைங்கிறது நிறைய விஷயங்கள்ல இருக்கு. ஒரு சில பேருக்கு மரணமே கூட கருணையா இருக்கலாம். நோய்வாய்ப்பட்டு அவங்க ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கடவுள் மரணத்தை கொடுத்துட்டாருன்னா அதுவே பெரிய கருணை. அவனுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டவனுக்கு போயிட்டு பெரும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கறது கருணை இல்லை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரணம் அது அவனுக்கு பெரிய கருணை. இந்த மாதிரி கருணைங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பொருளாதார பலத்தை நம்ம கடன் பட்டிருக்கும் போது அந்த கடன் சுமையை குறைக்கிறது, இது மட்டும்தான் கருணை. கருணைங்கிறது நிறைய விஷயங்கள்ல கருணைங்கிறது இருக்கு. அதனாலதான் கடவுள் ஒரு வசனத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா அனைத்து கருணைகளும் அவரிடமிருந்தே வருகின்றன அப்படின்னு, அவரிடமே உள்ளது அப்படின்ட்டு. பொதுவா நான் நேற்று பார்த்தேன், நான் ஜிம்ல என்னுடைய வேலை செய்யற இடத்துல பார்த்தேன், ஒரு பையனை அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அந்த பையனுக்கு ஆட்டிசம் அல்லது வேற ஏதோ ஒரு நோய் இருக்கலாம், அவனால நடக்க கூட முடியல. அவங்க அம்மா கைத்தாங்களாதான் கூட்டிட்டு வராங்க. அந்த பையனை நான் அப்பதான் ஜிம்ல புதுசா பாக்குறேன், அந்த வேலை செய்யற இடத்துல நான் அப்பதான் புதுசா பாக்குறேன். அவன் அங்க அவனுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் பிசியோதெரபிஸ்ட் செய்ய சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் அவ்வளவு சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்தா ஒருத்தரால அவ்வளவு சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ண முடியுமா? ஆனா அந்த பையன் அவ்வளவு சிரிச்சு பேசி எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற அவனால நடக்கவே முடியல. அவனை தூக்கி விடல அப்படின்னா அவனால எந்திரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பையனை எப்படி சிரிக்க முடியுது அந்த பையனால? அதுக்குதான் அல்லாஹ் சொல்றாரு, அவர்தான் உங்களை சிரிக்கவோ அல்லது அளவோ வைக்கின்றவர். அவரால் மட்டும்தான் அது முடியும். அதுதான் கருணை. நீங்க எந்த சூழல்ல இருக்கீங்கன்றதுல இங்க ஒரு பொருட்டே இல்லை. நீங்க சிரிக்கணும் அப்படின்னா அவருடைய கருணை வேணும், அது இருந்தால்தான் நீங்க சிரிக்க முடியும். இது கடவுளுடைய கருணைங்கிறது ஒரு பெரிய விஷயமா கடவுள் சொல்றார். அவர்களால் சேகரிக்க முடிந்த எந்த செல்வத்தையும் விட கடவுளின் கருணையாளர் அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்குதுங்கிற. எந்த செல்வத்தையுமே விட, எதை விடவும் நீங்க செவிச்செல்வம், இந்த கேட்கறது கூட செவிச்செல்வம், அறிவு செல்வம், அதுக்கடுத்து நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா அது கூட ஒரு செல்வம், பொருளாதார பலம், இதெல்லாம் செல்வம். எல்லாத்தையும் விட கடவுள் கருணை இருக்குது இல்லையா, ரொம்ப மேலானதுன்னு சொல்றாரு. 15:56 வசனத்துல சொல்றாரு, அவர் வழி தவறியவர்களை தவிர எவரும் தன் இரட்சகரின் கருணையில் விரக்தி அடைய மாட்டார்கள் என்று கூறினார். பொதுவா அது ஏன் விரக்திங்கிறது வருது அப்படிங்கிறதோட அந்த இதை சொல்றாரு. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்குது. விரக்தினா ஒரு மனுஷனுக்கு ஏன் விரக்தி வருது அப்படின்னா அவனுக்கு கடவுள் மேல சரியான நம்பிக்கை இல்லை, அவர் மிக்க கருணையாளர் அப்படிங்கிறது மேல சரியான நம்பிக்கை இல்லை. இதன் காரணமாக, இதன் விளைவாகத்தான் அந்த விரக்தி வருது ஒரு மனுஷனுக்கு. அப்படி விரக்தி வரும்போதுதான் இது நம்பிக்கை இன்மையினால வர்றது, கரெக்டா? அப்ப அந்த விரக்தி வரும்போது அவர் திருப்பி நிவர்த்தி செய்யும் போது அவன் திருப்பி பழைய வழியிலேயே போயிடுறான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பழையபடி சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் அவன் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா யார சொல்றாரு? நம்ம மறுப்பவர்களை தவிர என் இரட்சகரின் கருணையில் எவரும் விரக்தி அடைய மாட்டார்கள். நம்பிக்கையாளர்கள் விரக்தி அடைகிறது கிடையாது, நன்மையாளர்கள் விரக்தி அடைகிறது கிடையாது, நம்ம மறுப்பவர்கள் தான் விரக்தி அடையலாம். அவனுக்கு கருணை அல்லாஹ் கொண்டு அருள் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவன் என்ன செய்யறானா திரும்பி பழைய நிலைமைக்கே போய்
திரும்பி அவன் ரொம்ப கேவலமான திட்டங்களும் சூழ்ச்சிகளும் செஞ்சுக்கிட்டே இருப்பான்ல இந்த உலகத்துல, அதை திருப்பி செய்ய ஆரம்பிச்சிடுறான் அப்படிங்கிற. சோ நீங்க நம்பிக்கையாளரா இருந்தா, ஒரு நன்னறியாளரா இருந்தா, கடவுளோட கருணையில நீங்க கண்டிப்பா நம்பிக்கை இழக்க மாட்டீங்கிறதுதான் விஷயமே. 12:56 15:49 சொல்றாரு கடவுள், நானே மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் என்பதை என் அடியார்களுக்கு தெரியப்படுத்துவீராக. நான் தான் மன்னிக்கிறேன், மிக்க கருணையாளரா இருக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய அடியார்களுக்கு தெரியப்படுத்துவீராக. எல்லாருக்கும், அடியார்கள் மீன்ஸ் எல்லாருக்குமே, அது நம்பிக்கை கொண்ட ஒரு நன்னறியாளர்கள் தான் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து சேவை செய்யக்கூடிய, ஒரு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும், மனிதர்கள் எல்லாருமே அடியார்கள் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க, நான் தான் மன்னிக்கிறவன், நான் தான் மிக்க கருணையாளன் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கண்டிப்பா என்னுடைய கருணையினால அவர்களை நான் மீட்டுக் கொள்வேன். அவருடைய கஷ்டத்துல இருந்தும் அவருடைய துயரத்துல இருந்து நான் மீட்டுக் கொள்வேன். இதுல அவங்க விரக்தி அடைஞ்சிட வேணாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற. மேலும் சொல்றாரு 12:56 இவ்விதமாக ஜோசப்புடைய சரித்திரத்துல இருந்து இவ்விதமாக அவர் விரும்பியபடி ஆளும் வண்ணம் பூமியில் நாம் ஜோசப்பை, அதாவது யூசுப் நபி ஜோசப்பை நாம் நிலைநிறுத்தினோம். நாம் நாடுவோர் மீது நமது கருணையை நாம் பொழிகின்றோம். மேலும் நன்னறியாளர்களுக்கு பிரதிபலன் வழங்க ஒருபோதும் நாம் தவறுவது. அவர் எவ்வளவு ஒரு இக்கட்டை தாண்டி வந்திருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு கடவுளின் நிமித்தம் பாடுபட்டு புலம்பெயர்ந்து போறாங்களோ அவர்கள் பூமியின் மீது மகத்தான செல்வ செழிப்பையும் ஒரு பெரிய கருணையை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயம்தான் யூசுஃபுடைய விஷயத்துல நடக்குது. அவங்களுடைய சகோதரர்கள், அவங்க தந்தை வந்து இவர்கிட்ட அதிகமா பிரியமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரர்கள் அவரை போய் தொலைக்கிறாங்க. ஒரு கிணற்றுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறாங்க. அங்கிட்டு போன ஒரு நாடோடி கூட்டம் அந்த கிணத்துல இருந்து அவரை எடுத்துட்டு போறாங்க விற்கிறதுக்காக. அப்ப அந்த காலத்துல என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்து அனாதையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நாதியுமே இல்லை அப்படின்னா அவங்களை எடுத்துட்டு போய் அடிமையா விற்றுவாங்க. அந்த மாதிரி விற்கிறதுக்காக ஜோசப்ப கூட்டிட்டு போகுது ஒரு நாடோடி கூட்டம். அங்க போயிட்டு ஒரு ஆளுநருடைய, அந்த ஊர்ல ஒரு ஆளுநருடைய வீட்டுல சேவை செய்யறதுக்கான ஒரு இடம் கிடைக்குது. அந்த ஆளுநருக்கு ஜோசப் கடவுளுக்கு ஜோசப் வந்து யூசுப் நபி உண்மையா இருந்ததன் காரணத்தினால அங்கிருந்து திருப்பி சிறைக்கு போறாரு. சிறையில இருந்து திருப்பி அவர் ஒரு பெரிய ஆளுநரா வராரு, ஒரு கருவூல அதிகாரியா வராரு. கரெக்டா? இது ஒரு பெரிய அசூர வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்து எப்படி நடந்திருக்குதுன்னு பாத்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் அங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த அசூர வளர்ச்சி நடந்திருக்கு. இப்படி செய்ய முடிஞ்ச கடவுளால நம்மளுடைய கவலைகளை போக்க முடியாதா அப்படிங்கிறதுதான் அவருடைய கேள்வியாவே இருக்கு. உன்னைய நான் படைச்சிருக்கிறேன், உனக்கு நான் இவ்வளவு அழகா ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறேன், இந்த பிரபஞ்சங்களெல்லாம் ஒன்னே நீ பாக்குற, சரி இந்த பிரபஞ்சத்தை நீ பாத்துருக்கிறியா? அவ்வளத்தையும் நான் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னும் பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பா இருக்குது. அவ்வளத்தையும் படைச்ச என்னால உன்னை திருப்பி கொண்டு வர கூட முடியும், உன்னுடைய கவலையை போக்க என்னால முடியாதா அப்படிங்கிறதுதான் அவருடைய கேள்வியே. 12:53 நான் என்னை குற்றமற்றவன் என்று உரிமை கோரவில்லை. இதுவும் ஜோசப்புடைய அத்தியாயத்துல இருந்துதான் வருது, யூசுப் நபியுடைய அத்தியாயத்துல இருந்துதான் வருது. நான் என்னை குற்றமற்றவன் என்று உரிமை கோரவில்லை, என்னுடைய இரட்சகரிடமிருந்து கருணையை அடைந்தவர்களுக்கு தவிர. மன இச்சையானது தீய ஒழுக்கத்தை ஆதரிக்கும் ஒன்றாகும். என் இரட்சகர் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். அதாவது நம்ம மன இச்சைகள், ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், அவனவனுடைய சுய விருப்பத்தினாலையும் ஆசையினாலையும் சோதனைகளுக்குள் சிக்கிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும். அந்த மாதிரி மன இச்சையானது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா கடவுளுடைய கருணையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, கடவுளுடைய கருணை அவங்க மேல இருக்குது அப்படின்னா, அவங்கள எந்த ஒண்ணுனாலையும் அவங்க ஆசைப்பட்டாலும் விரும்பி ஒரு தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் எதுவுமே முடியாது.
கடவுள் அந்த இடத்துல ஒரு கேட்டு போட்டு அவங்களை காப்பாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கறதான் சொல்றாரு. உதாரணத்துக்கு நிறைய வசனங்கள் இருக்குது அதுக்கு. அதுல சில வசனங்களை நான் சொல்றேன். 4:83 வசனம், பாதுகாப்பை பாதிக்கும் ஒரு வதந்தி அவர்களுடைய வழியில் வரும்போது அதை அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள். அதாவது ஒரு வதந்திய, ஒரு குழு, பெரிய குழுவுக்கு மத்தியில ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க. அதை அவர்கள் தூதரிடமும் மேலும் அவர்களின் அதிகாரம் பெற்றவர்களிடமும் ஆலோசனை செய்திருந்தால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் அவர்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். அதை நீங்க ப்ராப்பரா யார்கிட்ட, அவங்களுடைய குழு தலைவர்கள்ட்டையோ, அவங்கள்ட்ட யார் அதிகாரம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டையோ நம்ம தெரிவிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அவங்க அப்படி தெரிவிக்கல. அதுக்கு பதிலா அவங்க என்னத்தை நம்புறாங்களோ அதை வதந்தியா பரப்பி விடுறாங்க. ஒரு குழுவுல, ஒரு போருக்கு போகும்போது அந்த குழுவுல அதை பரப்பி விடுறாங்க. இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் அவர்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். கடவுளுடைய அருளும் மேலும் அவருடைய கருணையும், இதை நல்லா கவனிக்கணும், கடவுளுடைய அருளும் மேலும் அவருடைய கருணையும் உங்கள் பால் இல்லாதிருந்தால் ஒரு சிலரை தவிர நீங்கள் சாத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் கடவுளுடைய அருளும் அவருடைய கருணையும் உங்கள் மேல இல்லாம இருந்துருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வழி தவறி போயிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற. கஷ்டப்பட்டிருப்போம். சாத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல இன்பம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஜாலியா இருக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாயை, அதாவது அது ஒரு மாயையை கிரியேட் பண்ணிடும். அதுக்குள்ள போயிருந்தோம்னா கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறாரு. கடவுள்கிட்ட மட்டும்தான் அந்த இன்பம்ங்கிறது இருக்குது. வேற யார்கிட்டயுமே அந்த இன்பம்ங்கிறது எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு கிடைக்காது. நிறைய பயான்கள்ல நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அவரை விடுத்து நீங்க வேற ஏதாவது ஒண்ணுல அந்த கடவுள் தன்மையை தேடுனீங்கன்னு சொன்னா அது உங்களை நிம்மதியா வைக்காது. அந்த நிம்மதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்த ஒரு விஷயமாத்தான் இருக்கு. அப்படின்னு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம். நான் கருணை கொண்டதுனாலையும் நான் அருள் செஞ்சதுனாலையும் தான் நீங்க அந்த பக்கத்துக்கு போகல, நீங்க உங்களை இப்படி காப்பாத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சோ நன்னறியாளர்கள் இப்படித்தான் கடவுள் இப்படித்தான் காப்பாத்துறாரு. அவங்க ஏதாவது ஒரு தவறு, மன இச்சையின் காரணமா ஏதாவது ஒண்ணு செய்ய போயிட்டாங்கன்னா அவங்கள வழி நடத்துறாரு, இந்த பக்கமா வழி நடத்துறாரு. எது சரியான பாதையோ அதுல வழி நடத்துறாங்க. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, இப்பொழுது எங்களை நீர் வழி நடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதுன்னு கேட்கிறார். நன்னறியாளர்கள் இப்படித்தான் பிரார்த்தனை கேட்பாங்களாம், எங்களுடைய இதயங்களை தடுமாற. இப்படி கேட்கறதுனால கடவுளை மட்டுமே முற்றிலுமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்கள கடவுள் எந்த தீய பக்கத்துக்கும் எந்த கஷ்டமான ஒரு நிலைக்குள்ளக்கையும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளக்கையும் அவங்களை தள்ளிடுறது இல்லை. அவங்களை எது இலகுவான பாதையோ அதை நோக்கியே அவங்கள வழி நடத்துறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். கடவுள் 10:107 வசனம், கடவுள் ஒரு கஷ்டத்தை கொண்டு உண்மை தீண்டுவாராயும் அவரை தவிர வேறெவரும் அதனை நிவர்த்தி செய்ய இயலாது. நல்லா கவனிச்சுக்கிறோம். கடவுள் கஷ்டத்தை கொண்டு நம்மளை தீண்டிட்டா, நம்மளை தொட்டுட்டா, கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டா, அவரை தவிர நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க இன்பம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா அது கடவுள்கிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அவராலதான் அதை நிவர்த்தி செய்ய முடியும். அவராலதான் உங்களை சிரிக்கவோ அல்லது அழவோ வைக்க முடியும். மேலும் அவர் உமக்கு அருள் பாலிக்கும் போது எந்த சக்தியும் அவருடைய அருளை தடுத்து விட முடியாது. அவர் தன் அடியார்களுக்கு மத்தியிலிருந்து அவர் தேர்ந்தெடுப்பவர்கள் மீது அதனை வழங்குகின்றார். அவர்தான் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். கருணையாளர்ன்ற அந்த அடியில வருது பாத்தீங்கன்னா, அவர் உண்மையிலேயே அதை செய்யறதுக்கு அவர் வில்லிங்கா இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். என் அடியார்கள், அதாவது இன்னொரு வசனத்துல சொல்லுவாங்க, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்கும் பொழுது நான் அவர்களின் பக்கத்திலேயே அவர்களுக்கு நெருக்கமாகவே இருக்கின்றேன். நான் அவர்களுக்கு மறுமொழி அளிக்கும் பொருட்டு என்னுடைய அடியார்கள் எனக்கு மறுமொழி அளிக்க வேண்டும் அப்படின்பாரு. நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா என் அடியார்கள் என்கிட்ட பேசணும். என்னுடைய கருணையை அவங்க பார்க்கணும் அப்படின்னா என் பால் அவங்க வரணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அவங்க அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையான நிம்மதி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சலனப்பட மாட்டாங்க, அவங்க வெட்கப்பட மாட்டாங்க, வேதனைப்பட மாட்டாங்க, துயரப்பட மாட்டாங்க. மேலும் 9:118 சொல்றாங்க, 9வது அத்தியாயத்துல 118வது வசனத்துல, பின்தங்கிய மூவரும் கூட மீட்டுக் கொள்ளப்பட்டனர்.
எல்லா நம்பிக்கைகளையும் கிட்டத்தட்ட கைவிட்டு விடும் அளவிற்கு விசாலமான இந்த பூமி அவர்களுக்கு மிகவும் நெருக்கடியானதாக. நல்லா கவனிக்கணும். கிட்டத்தட்ட எல்லா நம்பிக்கைகளையுமே, கடவுளை பற்றிய எல்லா நம்பிக்கைகளையுமே கைவிட்டு விடுற அளவுக்கு விசாலமான இந்த பூமி அவர்களுக்கு மிகவும் நெருக்கடியானதாகிவிட்டது. இறுதியில் கடவுளிடம் சென்றால் அன்றி அவரிடமிருந்து தப்பிப்பதற்கில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். அவர்கள் வருந்தி திருந்தும் பொருட்டு அவர் பின்னர் அவர்களை மீட்டுக் கொண்டார். கடவுள் மீட்பவர் மிக்க கருணையார். எப்ப அவங்களுக்கு அந்த கருணை வருது, அவங்க ஏதோ ஒரு துயரத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க, இது போர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். இதை ஒரு சாதாரண இன்சிடென்டா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளோட இதை பொருத்தி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு நிகழ்வுகள் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம போய் மாட்டிக்கிட்ட உடனே நம்மளுக்கு பெரும்பாலான மனிதர்களுக்கு என்ன தோணும்? இதுக்கடுத்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, பெரிய கஷ்டம், இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியே இல்லை, சாத்தியமே இல்லை, இதுதானே ஃபர்ஸ்ட் தோணும். இப்படி அவங்க தோணும் போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெளிவா உணர முடியுது, கடவுளை தவிர அந்த இடத்துல தப்பிக்க வைக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை அப்படிங்கறத தெளிவா உணர்ந்து கொண்டனர். இதன் மூலியமாக கடவுள் அவர்களை மீட்டுக் கொண்டார். அந்த இடத்துல இருந்து, அந்த சூழல்ல இருந்து அவரே மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் மிக்க அருளாளராகவும் இருக்கிறார். இப்படி நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யறோம். ஏதாவது ஒரு சூழல் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டா? அப்படி நினைக்கும் போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லா நம்பிக்கையுமே டிராப் அவுட் ஆயிருது. நம்ம உதட்டளவுல அதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். நான் அதெல்லாம் நானுமே செஞ்சிருக்கிறேன். நான்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கடவுள் பார்த்துக்கிடுவாரு, கடவுள் கண்டிப்பா அதுல இருந்து நிவர்த்தி செய்வாரு. ஆனா உள்ள நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பயத்தோட இருக்கும். அந்த பயம் இருக்குது அப்படின்னாலே நான் அவரை நம்பலன்னு தானே அர்த்தம். அவர் இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு வசனங்களை அடுக்கடுக்கா சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனங்களை எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், இருந்து எனக்கு பயம் இருக்குதுன்னா எதனால இருக்குது? நம்பிக்கையாளர்கள் அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள், அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அதாவது ஆதமுக்கு சொல்றாங்க, என்கிட்ட இருந்து வார்த்தை உங்களுக்கு வரும், அதை நீங்க பின்பற்றும் போது நான் உங்களை மீட்டுக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் இங்கிருந்து கீழே செல்லுங்கள், எல்லாரையும் அங்கிருந்து கீழே இறங்க சொல்லிட்டு என்னிடமிருந்து வழிகாட்டல் உங்களுக்கு வரும் பொழுது அதை பின்பற்றுவோருக்கு அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காதுங்க. நான் ஆனா ஒரு கஷ்டத்தை நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படின்னா என்ன காரணம்? அச்சமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. இதுதான் நீங்க சைக்கலாஜிக்கலா பார்த்தா கூட இதுதான் ஃபேக்ட். நீங்க இந்த குர்ஆனை விட்டுருங்க, நீங்க வெளியில பாருங்க. இப்ப என்னைய காப்பாத்துறதுக்கு, எனக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு அத்தா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் என்ன செய்வேன்? நிறைய செலவு பண்ணுவேன். கரெக்டா? சேர்த்து வைக்கிறதெல்லாம் அதுக்கடுத்து நான் என்ன என்ஜாய் பண்றதுக்கு நான் செலவு பண்ணுவேன். எல்லாமே இந்த காசையெல்லாம் இது பண்ணுவேன். இது எதுனால நான் செலவு பண்றேன்? எங்க அத்தா இருக்கிறாருங்கிற நம்பிக்கை. சப்போஸ் இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா அந்த காசை நான் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பேன். கரெக்டா? இதுதான் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா நீ பயப்பட மாட்ட, நீ எப்பயும் போலதான் இருப்ப, நீ சோகப்படவும் மாட்ட, கவலைப்படவும் மாட்ட, பயப்படவும் மாட்ட. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா இருக்கும். நீங்க இதை பின்பற்றினால் நன்றி. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம யாருமே குர்ஆனை படிக்கிறோம், அதை பின்பற்றுறது இல்லை, அதை நம்புறது இல்லை. கடவுளுடைய வழிகாட்டலும் கருணையும் அப்படிங்கிற வேதம், அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சில நிகழ்வுகள் நம்மளுக்கு நடக்கும்போது அச்சப்படுறோம், பயப்படுறோம். ஆனா நம்பிக்கையாளர்கள், உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபுல்லாஹ் ஆதி பாவத்துக்காக மன்னிக்கப்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற சாட்சியம் பகிர்கின்றவுடன் இந்த ஜும்மாவின் 2வது உரையை ஆரம்பம் செய்கிறேன். மேலும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே கடவுளை உணர்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறாங்க. கடவுளை வழிபடுவதற்காகவே அன்றி மானிடர்கள் மற்றும் ஜின்களை நாம் படைக்கவில்லை. என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா இதுதான் நோக்கம். ஆனா அந்த கடவுளை உணர்ற அந்த முறை சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான முறையா அவர் ஆக்கி வச்சிருக்கிறாரு, சில பேருக்கு இலகுவான முறையை ஆக்கி வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா கடவுள் உண்மையிலேயே கடவுளை உணர வைக்கிறதுக்காக நம்மளுடைய பாடத்திட்டத்தை, நம்மளுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை ரொம்ப ஈஸியா ஆக்கி வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு
7:167 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் மீண்டும் உயிர் தெழுப்பப்படும் நாள் வரை அவர்கள் மீது கடும் அடக்குமுறை கொண்டு துன்புறுத்தும் மக்களை, இன்னும் மீண்டும் உயிர் தெழுப்பப்படுற நாள் வரைக்கும் அவங்க மேல கடும் அடக்குமுறையை செய்யக்கூடிய மக்களை அவர்களுக்கு எதிராக அவர் எழுப்புவார் என்று உம்முடைய இரட்சகர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டாருங்கிறார். கொஞ்ச நாள்லாம் கிடையாது, கண்டினியூஸா அவங்கள அடக்குமுறை செய்யக்கூடிய மக்களை கடவுள் அவங்களுக்கு எதிராக எழுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. உம்முடைய இரட்சகர் தண்டனையை நிறைவேற்றுவதில் மிக திறன் வாய்ந்தவர், மேலும் மிக நிச்சயமாக அவர் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்மளை வச்சு அவர் நிறைய பாடங்களை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறாரு, நம்மளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கிறாரு. இதன் மூலியமா அவர் நம்மளை வழி நடத்துறாருங்கும் போது நம்ம அவருக்கு மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கணும், ரொம்ப நன்றியுடையவர்களா இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்ய சொல்றாருன்னா, அனுதினமும் அவர்களை கடவுளை நினைச்சுக்கிட்டே இருங்க. அவங்களுடைய விழாப்புறங்கள்லயும் உங்களுடைய படுக்கையிலையும் நீங்க எந்திரிக்கும் போது, நிற்கும் போது, உட்காரும் போதும் கடவுளை நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத அதனாலதான் கடவுள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவருக்கு நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறது இதனாலதான் நம்மளுடைய பாடத்திட்டத்தை நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த சூழல் நிறைய பேருக்கு கிடைக்கல. இங்க உட்கார்ந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு கிடைக்கல. கடவுளை பத்தியே தெரியாம நிறைய பேர் இருக்கிறான். கடவுள்னா என்ன, கடவுளுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறான். ஆக்சுவலா இந்த சூழல் கொடுக்காத ஒரு நிம்மதிய கடவுள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கும். அதை நம்ம நிறைய இடத்துல நான் கவனிச்சிருக்கிறேன், நான் உணர்வு செஞ்சிருக்கிறேன். ஆனா அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கலங்கும் போது நினைச்சு பாருங்க, அவனுடைய நிலை எவ்வளவு மோசமானதாகவும் கவலைக்கிடமானதாகவும் இருக்கும், அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு ஆதரவளிக்க ஒருத்தர் இல்லையே, நம்மளுக்கு இந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒருத்தர் இல்லையே, நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றுவிக்க ஒருத்தர் இல்லையே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா குர்ஆனை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அந்த கஷ்டம் அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவாரு 7:204 நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு குர்ஆன் ஓதப்படும் போது அதனை கவனித்து கேட்க வேண்டும். அது அப்படியே நம்மள ஃபீல் ரிலாக்ஸ்டு, அதாவது அவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன்ல இருந்து குர்ஆன் வாசிக்கும் போது அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யுது அப்படின்னா நம்மள அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், டைப் ஆஃப் ஸ்டீராய்டு, அதாவது ஒரு ஊக்க மருந்து மாதிரி. அது என்ன அப்படின்னா, இந்த கஷ்டமும் நம்மளுக்கு கடந்து போயிடும், அவர் நம்மளை இதுல இருந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாரு, இப்படிங்கிற ஆறுதல்கள் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனா அவனுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தன் பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்ச கடவுளுக்கு நம்ம அனுதினமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஈஸியா வச்சிருக்கிறார். இன்னும் மேலும் தொடர்ந்து பார்ப்போம். ஏழுல 156 சொல்றாரு, மேலும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்கள் மீது நன்னறியினை விதித்திடுவீராக, நாங்கள் உன்பால் மீண்டு விட்டோம். அவர் கூறினார், என்னுடைய தண்டனை நான் நாடுகின்றவர்கள் மீது ஏற்படும். கடவுள் சொல்றாரு ஸ்ட்ரெயிட்டா, என்னுடைய தண்டனை. இந்த இடத்துல நாம்னு சொல்லல, அதாவது மூணாவது நபர் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. கடவுளே நேரடியா நம்மள்ட்ட சொல்றாரு, என்னுடைய தண்டனை நான் நாடுகின்றவர்கள் மீது ஏற்படும். ஆயினும் என்னுடைய கருணையானது எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறார். அதனை நான் இவர்களுக்கென குறிப்பிட்டு வைப்பேன். யாரு? நன்னறியான வாழ்வு நடத்துவோருக்கு, கடமையான தர்மத்தை கொடுப்போருக்கும், நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொள்வோருக்குமே குறிப்பிட்டு கொடுப்பேன்கிறார். இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்கன்னா அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையினால செஞ்சுக்கிட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் கடவுளின் கருணைய குறிப்பிட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நான் தர்றேன் உங்களுக்கு. இப்படி இதன்பால் நம்மளை மீட்டு கொண்டு வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 6:133 சொல்றாங்க, உங்களுடைய இரட்சகர் ஒரு செல்வந்தர், அனைத்து கருணையையும் கொண்டவர். நான் சொன்னேன் இல்லையா, அனைத்து கருணையையும். கருணைங்கிறது ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள நீங்க உங்களால வரையறுக்க முடியாது. கருணைங்கிறது மரணத்துல கூட கருணை அவரால் வைக்க முடியும். அனைத்து கருணையையும் கொண்டவர். அவர் நாடினால் எவ்வாறு மற்ற மக்களின் சந்ததியர்களாக உங்களை உருவாக்கினாரோ அதே போல் உங்களை நீக்கிவிட்டு, அல்லாஹ் சொல்றாங்க,
உன்னை இந்த இடத்துல நான் வச்சு பாடம் கற்றுக் கொடுக்க முடியும், இன்னொரு இடத்துல வச்சு நான் பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். அதே போல் உங்களை நீக்கிவிட்டு உங்களுடைய இடத்தில் அவர் நாடுவோடு உங்களுக்கு பதிலாக வைக்க அவரால் முடியும். நீங்க ஒரு மேலான நிலையில இருக்கிறீங்கல்ல, இருந்து கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க இப்ப தப்பு செய்யறீங்க அப்படின்னா உங்களை இந்த இடத்துல இருந்து கீழே அனுப்பிட்டு உங்களுக்கு மேல இன்னொருத்தரை வச்சு அந்த இடத்துல பார்த்ததுனால உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அந்த இடத்துல இன்னொருத்தன் வந்துட்டானா அதை சொல்றதான் நீ கேட்கணும். அதுக்கு பேர் தான் அடக்குமுறை. அது அதனாலதான் அல்லாஹ் சொல்றாரு, அடக்குமுறை என்பது கொலையையும் விட மிக மோசமானது. அதை சகிச்சுக்கிற முடியாது உங்களால. மோடி சிஏஏ ஒரு சட்டம் போட்டாரு அப்படிங்கும் போது சிஏஏ அந்த ஒரு சட்டம்லாம் அந்த வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சப்ப எத்தனை பேருக்கு அது ஒரு ஒரு எரிச்சலாகவும் ஒரு மன நிம்மதி இல்லாமலும் இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் அடக்குமுறை. அந்த அடக்குமுறை எல்லாம் நம்மளால சகிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல உன்னை நான் வச்சுட்டேன்னா நீ என்னடா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கும் போதே நீ நன்றி சொல்லிட்டு அமைதியா போயிரு, அது உனக்கு ஈஸியா இருக்கும். நீ கீழே போயிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம். இதே மாதிரிதான் சொர்க்கத்துல இங்க மறு உலகத்தை சொல்லும் போதும் சொல்லுவாரு, இங்க இருக்கும் போதே நீ நம்பிக்கை வச்சிரு, நம்பிரு, நல்ல மாறிடு, நம்பிக்கை வச்சிரு. இதுக்கு மேல நீ கீழே போயிட்டீங்கன்னா உனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல இருந்து கடவுளால கீழே இருக்க முடியும். நீங்க நரகம் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் வரைதான் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்திலேயே அதை கடவுளால நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவுமே என்னால முடியுதுல்ல, என்னால முடியாதது எதுவுமே இல்லைல்ல, ஆனாலும் நான் உன்னை இந்த சூழல்ல வச்சிருக்கிறேன், அப்ப நான் மிக்க கருணையாளங்கிறத நீ தெரிஞ்சுக்க. உன்னோட பாவத்திற்காக மேலும் சொல்றாரு, அதெல்லாம் சொல்றாரு, பாவங்கள் செய்து விட்டு பின்னர் அதற்காக வருந்து திரிந்து பின்னர் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உங்களுடைய இரட்சகர் இதன் பின்னரும் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறார். உடனே திருந்திரு. நீ பாவம் செஞ்சுட்ட, ரைட்டு, நீ அதுலயே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உடனே திரும்பி என்கிட்ட வந்துட்டீங்கன்னா என்னை நீ மிக்க கருணையாளரா பார்ப்ப. இல்ல அப்படின்னா என்னை மிக்க ரொம்ப கண்டிப்பானவரா நீ என்னை பார்ப்ப. என்னுடைய தண்டனையை நிறைவேற்றுவதில் அவர் மிகவும் கண்டிப்பானவர் என்கிறார். அந்த ஸ்டேட்ல போய் நம்ம அவரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கடவுளுக்கு ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா பல முகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பல முகங்கள், அதாவது ருத்ரன்னு சொல்லி கடவுளை சொல்லுவாங்க. ருத்ரன்ல என்னன்னு தெரியுமா அர்த்தம்? கடும் கோபக்காரர்னு அர்த்தம். ஆபிரகாம் காலத்துல, இப்ராஹிம் நபி காலத்துல இந்த மாதிரியான வசனங்களை விடவும் கடவுளை பற்றி பயமுறுத்துற வசனங்கள் தான் அதிகமா இருந்துச்சு அவருடைய காலத்துல. கடவுளை இப்படி செஞ்சிருவாரு அப்படி செஞ்சிருவாருன்ற பயமுறுத்துற மாதிரியான வசனங்கள் தான் இருந்துச்சு. அந்த முகத்தை நீ பாக்குறாங்க, நீ இந்த முகத்தை நான் உன்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கும் போதே நீ திருந்திரு, வருந்திரு, நம்பிக்கை ஒன்று, இது இப்படி வந்துரு அப்படிங்கிற. இன்ஷா அல்லாஹ் அவருடைய கருணையை தினமும் பிரார்த்தித்தவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். அக்கிமுசலாம்.